ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. டெல்லியில் இருக்கக்கூடிய JNU பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய ஒரு தமிழ் மாணவர் உயிரிழந்திருக்கிறார் என்பதுதான் இன்று தமிழகம் முழுவதும் ஒரு சோக அலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு இதே போல எய்ம்ஸ்ல பயின்று வந்த ஒரு தமிழ் மருத்துவ மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் என்ற ஒரு பெரிய சர்ச்சை, அதற்கான விசாரணைகள் வேண்டும் என்ற கோஷங்களே இன்னும் கூட தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் ஒரு மாணவரை இழந்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விஷயத்தில் அவர்களுடைய உறவினர்கள் எங்களுக்கு இவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பார் என்பதில் நம்பிக்கை இல்லை, இதில் வேற ஏதோ சந்தேகம் இருக்கிறது, இதற்கு நீண்ட விசாரணை தேவை, CBI விசாரணை வரை தேவை என்பது குறித்து அவர்களுடைய உறவினர்கள் கூட சொல்லக்கூடியதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த மாதிரியான மாணவர்களுடைய மரணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா, தற்கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா, இதற்கான காரணங்கள் என்ன, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக இது போன்ற அழுத்தங்களுக்கு அதிகமாக ஆளாகிறார்களா, இதற்கெல்லாம் தீர்வுகள் என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். மாணவர் முத்துகிருஷ்ணனுடைய மரணம் தான் இந்த விவாதத்துடைய மையப்பொருளாகவும் இருக்க போகிறது. பல்வேறு விஷயங்களையும் சேர்ந்தே இந்த விவாதத்தில் விவாதிக்க இருக்கிறோம் நேயர்களே. விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த திரு சிவ இளங்கோ நம்மிடையே தொடர்கிறார். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல நாம் இன்று இழந்திருக்கக்கூடிய முத்துகிருஷ்ணனின் சகோதரியான சுபா அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் சகோதரி. உங்ககிட்ட தான் நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். முதற்கட்டமா அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்க விரும்புறேன். உங்களுடைய சகோதரர் நீங்க எழுந்திருக்கீங்க, ஆனா இன்னைக்கு உங்களுடைய சகோதரர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழகமே அவரை ஒரு சகோதராக பாவித்து சோகத்தில் இருக்கிறது. அதனால நீங்க மன உறுதி இழக்க வேண்டாம், யூ ஹேவ் டு ஸ்டே ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு முதல் மெசேஜோடு உங்ககிட்ட கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இவருடைய திரு முத்துகிருஷ்ணன் அவர்களுடைய மரணத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, அது தற்கொலையாக இருக்க முடியாது அப்படிங்கறத உங்களோட குடும்பத்தினர் தொடர்ந்து தெரிவிச்சு வரீங்க. அதற்கான காரணம் என்ன நீங்க சொல்றீங்க? ஏன், என்ன அடிப்படையில இந்த மாதிரியான என்ன முகாந்திரங்கள் இதுக்கு நீங்க பாக்குறீங்க இது தற்கொலையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு? அவங்க நிஜமாலுமே தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க மேம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவர் படிக்க போகலை. அவர் எதா இருந்தாலும் போல்டாக எதா இருந்தாலுமே பண்ணுவார். அவருக்கு தற்கொலை எண்ணமே அந்த மாதிரி கிடையாது. அதனால் எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, யாரோ ஏதோ பண்ணியிருக்கிற மாதிரி, சூழ்ச்சி ஏதோ பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தாட்டெல்லாம் இல்லை மேடம். அவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் வீட்டை நினச்சி தான் அவர் படிக்கவே போனார். 5 வருஷம் நான் அவங்கள பிரிஞ்சு தான் நாங்கள் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு எண்ணமே இந்த 5 வருஷத்தில் அவருக்கு தோணாத போது, இப்போ சமீபத்தில் மட்டும் எப்படி அவருக்கு தற்கொலை முயற்சி எப்படி அவருக்கு தோணியிருக்கும்? தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை சந்தித்து வரக்கூடிய ஒரு நபராக தான் அவருடைய முகநூல் பதிவுகள் பார்க்கும்போது கூட நம்ம பார்க்க முடிகிறது. இந்த JNU பல்கலைக்கழகத்தில் நுழையறதுக்கே அவர் பல முயற்சி செஞ்சிருக்கிறாரு, பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய முகநூல் பதிவுகள்ல போட்டிருக்கிறாரு. இது பற்றிலாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறாரா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் அடைவது எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது, இதுல என்னென்ன சிக்கல்கள் அவருக்கு ஏற்பட்டதுங்கிறதுலாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்காரு? ஆக்சுவலி இந்த ஃபேஸ்புக்கில் முகநூலில் இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் இவரை பற்றி இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு FBயில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எங்கள் அண்ணன் இந்த மாதிரிலாம் ஈடுபாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஈடுபாட்டில் இருக்கிறது தப்பா? எங்கள் அண்ணன் எங்களோட இனத்துக்காக தானே போராடினாரு. அதுக்காக போராடினதுக்காக இப்படி ஒரு நிலைமை வரணும் எங்கள் அண்ணனுக்கு? அது தவறுன்னு யாருமே சொல்லல. அது பற்றி உங்ககிட்ட தானே போராடினாங்க. நிச்சயமா அது பற்றி உங்ககிட்ட பகிர்ந்திருக்காரா, பேசியிருக்காரா அப்படிங்கறத தான் நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். கடைசியா எப்போ பேசினாரு சகோதரி? அதை பத்தி எங்க கிட்ட இன்னும் எதுவுமே ஷேர் பண்ணலைங்க மேடம். நாங்க FBல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவா அவருக்கு காலேஜ்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காரா? இந்த விஷயத்துல, இந்த படிப்புல இது கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதோ சாதாரணமான விஷயங்களா கூட இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவா உங்ககிட்ட குடும்பத்தினரோட உங்களோட சகோதரிகளோட ஷேர் பண்ணிருக்காரா? 5 இயர்ஸ் எங்களை பிரிஞ்சதுலேருந்து அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும், காலேஜில் இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, படிப்பு விஷயத்துலேயும் எதுவும் கிடையாது. அவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் என்ன ஒரு விஷயம் சொல்வார்னா, நல்லா படிக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர், சில பேர் இது பண்ணுறவங்களும் இருக்காங்க, கெடுக்கிறதுக்கே இருக்காங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னாலே பிடிக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று பண்ண நினைக்கிறாங்க. நான் நல்லா படிக்கிறது பிடிக்கல போல இருக்கு, அது நம்ம கேஸ்டில் இருக்கிறதுனால நான் நல்லா படிக்கிறது பிடிக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்
தாட்டில் தான் இருக்க, பொறாமையாக இருக்காங்கன்னு தான் சொல்லுவார். மற்றபடி அதுக்காக அவர் அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி போராடி தான் அவர் படிச்சுட்டு கடைசியாக இன்னும் 3 மந்த்து தான் இருக்குது, நான் ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வந்துடுவேன், இனிமேல் நம்ம வீட்டுக்கு எந்த கஷ்டமும் வராது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட எங்கள் கிட்டலாம் நல்லா தான் பேசினார். ஸோ ஜாதி ரீதியான பாகுபாடுகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரா? இது மாதிரி இந்த இந்த ஜாதியை சார்ந்து இருப்பதனால் இந்த பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு? கண்டிப்பா மேடம், இதனால தான் ப்ராப்ளம்ட்டு FBலே போட்டிருக்காங்களே எங்கள் அண்ணா. இது வரைக்கும் ஃபோன்லலாம் இந்த மாதிரி ஜாதியால தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. FBயில் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. சமத்துவம் இல்லை, எங்கள் காலேஜில் சமத்துவமே இல்லை, சமத்துவம் இல்லாத இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. கடைசியா எப்போ பேசினார் சகோதரி உங்ககிட்ட? நீங்க எப்போ முத்துகிருஷ்ணனோட கடைசியா பேச? சாட்டர்டே நைட்டு மேடம். என்ன விஷயங்கள் பரிமாறிட்டாரு? அவர் ஏதோ ஒரு காவல்துறையில சொல்லும்போது காவல்துறையில என்னமா பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, அப்பா எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் 16th வந்துருவேன், 16ஆம் தேதிலாம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜெயந்தி என்ன பண்றாங்க, எங்க இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க மேடம். வர 16ஆம் தேதி ஊருக்கு வரதா சொல்லியிருந்தாரா? இப்போ இந்த 16ஆம் தேதி? ஆமாங்க மேடம், வரதா தான் சொல்லு, நல்லா போல்டா தான் பேசினார், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நான் 16ஆம் தேதி வரேன், வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு தான் வச்சாரு மேடம் ஃபோனே. நான் பேசல, எங்க அம்மாட்ட தான் பேசினாங்க, எங்க அம்மா தான் வச்சாங்க மேடம். இப்போ காவல்துறையினர் சொல்லும்போது சொல்றாங்க, அவர் ஏதாவது மன அழுத்தத்துல இருந்திருக்க கூடுமா அப்படின்னு நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அவருடைய ஃபோன் கால்ஸ் மற்றதெல்லாம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு மன அழுத்தமோ ஏதாவது ஒரு சிக்கலோ அவருக்கு இருந்ததா உங்களுக்கு தோணுச்சா? அவருடைய சகோதரியா, அவருடைய தாயாரா, உங்க குடும்பத்தினர் யாருக்காவது தோணுச்சா அந்த மாதிரி? மன அழுத்தம்லாம் எதுவுமே இல்லைங்க மேடம். மெசேஜ் கூட ஃபோனில் கூட மெசேஜ் பண்ணியிருக்காங்க மேடம், எதுவுமே இல்லைங்க மேடம். ஃபோனில் கூட மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு மேடம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு மேடம். எப்படி இருக்கீங்க, 5000 அனுப்பிச்சிருக்கேன், இந்தாங்க அப்பாவுக்கு மெடிசன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு மெசேஜ் எல்லாம் அனுப்புறாரு மேடம். அவருக்கு எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லையே. அவர் ஸ்காலர்ஷிப்ல அங்க படிச்சிட்டு இருந்தாரா சகோதரி? அவர் உங்களுக்கு? எஸ் மேடம், மெரிட்ல கிடைச்சதுனால தான் அவர் போய் அங்க ஸ்காலர்ஷிப்ல படிச்சாரு. உங்களுக்கு கொஞ்ச நாள் நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு அதிகமா அமௌண்ட்லாம் கொடுக்கல, ஒரு 1000-1500 அந்த மாதிரி தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவருக்கு ஸ்டடீஸ்க்கு நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு அவர் கொஞ்ச நாள் அதுக்கப்புறமேட்டு வீட்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவரே பார்ட் டைம் ஜாப் பாட்டு ஈவினிங் அவர் பார்த்தது கூட எங்களுக்கு தெரியாது. ஈவினிங் அந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்கறது கூட எங்களுக்கு தெரியாது. எல்லாம் இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது. மந்த்லி பாத்தீங்கன்னா 3000 ஏர்ன் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு மெரிட்ல கிடைச்சதுனால இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு சொன்னதுனால அதுல இருந்து ஒரு 5000 தான் இப்போ எங்க அப்பாவுக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாரு மேடம். அவரோட ஸ்காலர்ஷிப்ல இருந்து உங்களுடைய குடும்பத்துக்காக அவரு அனுப்பியிருந்திருக்கிறாரு. எஸ் மேடம், 5000 அனுப்பிச்சிருந்தாரு மேடம். நான் பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அவர் தற்கொலை செய்து கொண்டாரா, மர்ம மரணமா, இது அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டெல்லி போலீஸும் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பட் நான் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி, அவர் இறப்பதற்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் அவர் முகநூலில் போட்டிருக்கக்கூடிய பதிவு தொடர்ந்து இன்னைக்கு ஷேர் பண்ணப்பட்டு வருது, எல்லாராலும் பேசப்பட்டு வருகிறது. when equality is denied, everything is denied அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க ஒரு சமநிலை இல்லை, அந்த பல்கலைக்கழகத்துல ஒரு சமத்துவம் இல்லை. அங்க எம்ஃபில் PhD அட்மிஷன்ல தொடங்கி, வைவால தொடங்கி, அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரொடெஸ்ட்ல தொடங்கி பல்வேறு விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டுறாரு. denying the education of the marginals அப்படின்னு சொல்லி. ஒரு மத்திய பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குமே ஆனால் அது கவலை அளிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இல்லை, மத்திய பல்கலைக்கழகத்தில் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குமேயானால் அது கவலை தரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எங்கேயுமே மத்திய பல்கலைக்கழகம் இல்லை, எந்த ஒரு இடத்துலையுமே நேரடியாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு தீண்டாமை அல்லது சமமில்லாத ஒரு வாழ்க்கை முறை இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நோக்கித்தான் எல்லா இயக்கங்களுமே இருக்கின்றன. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சகோதரி சுதா அவர்கள் சில விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு தற்கொலை என்று சொன்னால் அவர் சொன்ன அந்த விஷயம் ரிலேட் ஆகுது. அதாவது இந்த சமமாக நடத்தப்படவில்லை,
அப்படிங்கிறது ஒரு ஒரு ரிலேட்டட் தொடர்பு அது காரணமா இருக்கலாம். ஆனால் இது வந்து மர்ம மரணம் அல்லது கொலையாக இருந்தால் அது இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, முதல்ல ஊடகங்களில் இந்த மாதிரி ஒரு எஃபி பதிவுகளை வச்சு நாமளே வந்து எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து ஒரு மீடியா ட்ரையல் மாதிரி நடத்துங்கிறதே தவறுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னுடைய கருத்து. இல்ல, நான் இதுதான் தற்கொலைக்கு காரணமா மரணத்துக்கு காரணமானே நான் கேட்கல. அந்த நிலை இருக்கிறது இல்லையா? இல்ல, நீங்க கேட்டா கூட அது என்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, கேட்கவே இல்ல. நான் கேக்குறது, அந்த யூனிவர்சிட்டியில ஒரு பாகுபாடு இருக்கிறதுன்னு அந்த மாணவர் வந்து முகநூல்ல பதிவிட்டு இருக்காரு. இல்ல, அதுதான்மா. அந்த பாகுபாடு நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போறோம்? இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்பொழுது நாம உணர்ச்சி வசப்பட்டு, இப்ப சகோதரி அங்க சுதா இருக்கிறதுனால சில விஷயங்கள் நம்மளால பேசக்கூட அந்த சூழ்நிலையில முடியாது, பேசவும் கூடாது. ஏன்னா அவர்களுடைய துக்கத்துல நான் முத்துகிருஷ்ணன் அவர்கள் பத்தியே கேட்கல. நான் கேக்குறது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டில, அதாவது இருந்தால் தவறு, அப்படி இருந்துச்சான்றது விசாரணை பொறுப்பு. அது எப்படி பொறுப்பு? இருந்துச்சுன்னா விசாரணை பண்ணணும். இல்ல, அந்த மாணவர் எழுதி இருக்காரு. ஏற்கனவே இதே மாதிரி நம்ம ரோஹித் வெமுலாவோட விஷயத்துல அப்படி இல்ல, ரோஹித் வெமுலா விஷயத்துல பல்வேறு கான்ட்ரடிக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லையா வழக்கு வரும்பொழுது? இன்னைக்கு ரோஹித் வெமுலா விஷயத்துல அவங்க வந்து எஸ்சிஏ இல்ல, அதாவது அவங்க வந்து பட்டியல் இனத்தவர்கள் இல்லன்னு வருது. அவங்க பட்டியல் இனத்தவங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல சார். அவங்க பாகுபாடு இருந்ததா இல்லையா? இல்ல அசோகா, நான் சொல்ல அவர்கள் வந்து அந்த மாதிரியான பாகுபாடுடன் நடத்தப்பட்டார்கள் என்றால் அவர்கள் அங்க சர்டிபிகேட்ல என்ன இருக்குன்றது முக்கியம் இல்ல, அவர்கள் பிராக்டிகலா எப்படி நடத்தப்படுறாங்க இல்ல. இங்க இஷ்யூ அது இல்ல. இது let us not blow out of proportions. நான் முதல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு ஜாதியை கொண்டு வந்து நாம் புகுத்தி அதை வந்து பெருசாக அதை வந்து ப்ளோ பண்ணுறதே தவறுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தவறு இருந்தால் கண்டிக்கப்பட வேண்டும். தீண்டாமை என்பது ஒழிக்கப்பட வேண்டும். We cannot ignore the elephant in the room. இல்ல, இக்னோர் இல்லம்மா, இது ஒரு மரணம் சம்பவிக்கிறது. இல்ல, நீங்க ஹைதராபாத்ல மட்டும் அசோகா, you are not allowing me to speak. நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தில் அதனுடைய உண்மை நிலை என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த காவல்துறை அதிகாரி இது என்ன காரணத்துக்காக நடந்ததுன்னு சொல்லலை. ஆனால் நாம ஒரு பக்கமாவே அதை எடுத்துட்டு போறதும் சரி கிடையாது. ஒரே கேள்வியை நான் கிளாரிஃபை பண்றேன். நான் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் பாகுபாடின் காரணமாக இருந்தாரா, அது கொலையா தற்கொலையா, நான் மீடியா ட்ரையல் நடத்துறேன் கண்டுபிடிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. என்னுடைய கேள்வி, அவருடைய முகநூல்ல அப்படி பதிவிட்டு இருக்கிறாரு, இப்படி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல பாகுபாடு இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து வெளியே வருது. ரோஹித் வெமுலா இதே தான் சொன்னாரு, இவரு இதே தான் சொல்றாரு. அப்போ இதை நம்ம ஒட்டுமொத்தமா அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையான்னு கேட்கிறேன். இது இந்த அவசியம் என்பது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்றதுல மட்டுமல்ல, எத்தனையோ நூற்றாண்டு காலமாக அட்ரஸ் பண்ண போறோமா இல்லையா? அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சோசியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்றோம். நீங்க அதனால இதுக்கு மத்திய அரசை நீங்க குறை சொல்வது என்பது தவறு. ஏனென்றால் ஐ வில் டெல் யூ வை. ஏனென்றால் சட்டங்கள் இருக்கிறது. எந்த ஒரு அரசும் எந்த ஒரு கட்சியுமே இதற்கு ஆதரவு தெரிவிக்காது. அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அங்க தவறு நடந்தால் அதை கேட்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அரசுகளுடைய கடமை. இதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் மத்திய அரசு இதுக்கு வந்து காரணம்னு ஒரு கார்னர் பண்றது அப்படிங்கிறது நான் சொல்லவே இல்லை, நீங்களே சொல்றீங்க. நான் சொல்லலாமா? நீங்க கேட்ட கேள்வி உங்க துணி, உங்க டெனோர் அண்ட் எதுவுமே நான் எந்த துணியுமே கிடையாது. நான் இத அட்ரஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் ரொம்ப சாதாரணமா. இதற்கு காரணம் என்னன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கு அவர் சொன்னது போல இந்த சாதிய பிரச்சனை தான் காரணம் என்றால் கண்டிப்பாக அதை அனைத்து அமைப்புகளும் கட்சிகளும் இந்த நாடே சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது. நான் திரு ரவிக்குமார் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புகிறேன். இந்த ஒரு மரணம் அப்படிங்கிற செய்தி நேற்று வந்த உடனேயே, நேற்று இரவு முதலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டத்தில் இறங்கி இருக்கிறது. நேற்று முதலே கூட சிபிஐ விசாரணை வரைக்கும் வேணும், இதுல சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையை நீங்க தொடர்ந்து உங்களுடைய கட்சி சார்பாக சொல்ல ஆரம்பிச்சீங்க. நேற்று செய்திகளே கூட முழுமையா வெளிவராத நிலையில இல்ல இன்னைக்கு தான் ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்காங்க. காவல்துறையினர் ஒரு விசாரணை, ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது, அந்த விசாரணை ப்ரொசீட் ஆயிட்டு அதற்கு பிறகு கேள்வி கேட்டிருந்தா இன்னும் தரவுகள் கிடைச்சிருக்குமா, நம்ம ரொம்ப பிரிலிமினரியா ஒரு முன்முடிவுக்கு வரோமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? உங்களுக்கு தகவல்லாம் செய்தியெல்லாம் வந்து தொலைக்காட்சியில் வரணும், அல்லது ஏதோ ஒரு சினிமாவில் வர நகைச்சுவை காட்சியில் பேப்பர்லேயே போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் அதை செய்தின்னு எடுத்துக்குவீங்களா?
எங்களுக்கு என்ன, நாமக்கல்ல எங்களுடைய இளைஞரணி பொறுப்பாளருடைய உறவினர் பையன், அந்த பையன் நேற்று சம்பவம் நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தகவல் சொல்கிறாங்க. நாங்கள் உடனடியாக அங்கே ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் இருக்க பேராசிரியர்கள், மாணவர்கள்லாம் நானே இரவு அந்த செய்தி வந்ததுமே தொடர்பு கொண்டு கேட்குறேன். அங்கே இருக்கிற நிலவரத்தை இது பண்ணுறோம். அவங்கள உடனடியாக போகிறாங்க. அங்கே இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வைக்கிறோம். அதனால் அது முன்னாலேயே நீங்கள் ப்ரிலிமினரியாக வர்றதுக்கு முன்னே எப்படி சொல்கிறீங்கன்னு தகவல்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் அதை பேசுகிறோம். இது ஒரு தற்கொலை இல்லைன்னு விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறது. இல்லை, தற்கொலையா அப்படிங்கிறதுக்கு முன்னே இன்றைக்கி வந்து அங்கே என்ன நடக்குதுன்னா, இது மாதிரியான ஒரு மரணம் நடக்குது. உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணணும். இது வந்து போலீஸில் செய்ய வேண்டியது. அதுக்கே அங்கே போராட வேண்டியிருக்கு. இன்றைக்கி 4 தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு எம்பிக்களும் அங்கே போய் நின்று, யூஜிசியோட சேர்மன் எஸ்கே தோரட் போன்றவர்கள்லாம் அங்கே போய் நின்று வலியுறுத்தி தான், அதுவும் 174 சிஆர்பிசியில் வெறும் சந்தேக மரணம் என்று வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கே இவ்வளவு போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு, அதுவும் தலைநகர் டெல்லியில். அப்படின்னா என்ன நடக்குது அங்கே? நீங்கள் இந்த இன்இக்வாலிட்டி பற்றி பேசுனீங்க, அவர் வந்து அவருடைய முகநூல் பதிவில். இது ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக இருக்குது. நீங்கள் திரு நாராயணன் அவர்கள் சொன்னார், இப்போ மத்திய அரசு இதுக்கு காலகாலமாக இருக்குது, இப்போ உடனடியாக நீங்கள் யாரையும் குற்றம் இப்போ யாரையும் குற்றம் சொல்கிறதில்லை. இப்போ யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம். அதுக்காக இவங்க தான் அதுக்கு காரணம் என்று நம்ம சொல்லலை. இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி உயர்கல்வி பற்றி அரசாங்கமே ஒவ்வொரு ஆண்டும் அறிக்கையை வந்து சர்வே பண்ணுறாங்க. ஆல் இண்டியா சர்வே ஹையர் எஜுகேஷன், ஐஷ் சர்வேன்னு பேர் இதுக்கு. அந்த சர்வேயில் ஒவ்வொரு பிரிவினரும், மாணவர்கள் உயர்கல்வியில் எவ்வளவு இருக்காங்க, ஆசிரியர்கள் எவ்வளவு இருக்காங்க, இது எப்படி வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ஆண்டும் சர்வே வருது, நூற்றுக்கணக்கான பக்கங்களில். அந்த சர்வே எதுக்காக எடுக்கப்படுதுன்னா, அதன் அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இது MHRD தான் சர்வே பண்ணுது. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான், அவங்க மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் இந்த சர்வே பண்ணுறாங்க. அந்த சர்வேயில் வர்ற தகவல்கள் என்ன, சர்வே பண்ணுறது சும்மா புக்கை அடுக்கி வச்சுக்கிறதுக்கா? அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து நீங்கள் 2015 லேட்டஸ்ட் சர்வேயில் என்ன சொல்லியிருக்கா, ஒரு 12 விழுக்காடு மாணவர்கள் தான் எஸ்சி மாணவர்கள் உயர்கல்வியில் இருக்காங்க. ஏறத்தாழ 3.5 கோடி மாணவர்கள் உயர்கல்வி பயில்றாங்க இந்தியாவில். 3.5 கோடி மாணவர்கள் பயிலும் போது அவங்க நீங்கள் ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து இருக்கணுமா? எவ்வளவு காலமாச்சு சுதந்திரத்துக்கு பிறகு ஏன் வந்து உயர்கல்வி மறுக்கப்படுகிறது? நீங்கள் உயர்கல்வி அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெறும் நம்ம ஏதோ டெல்லியில் ஹைதராபாத் மட்டும் பேசுகிறோம், ஏதோ தமிழ்நாடு என்னமோ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு. தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் என்ன நடக்குது? இங்கே இத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, எத்தனை பேர் வந்து தலித்துகள் அங்கே வந்து துணைவேந்தர்கள் பொறுப்புக்கு வந்திருக்காங்க, எத்தனை பேர் பேராசிரியர் பொறுப்பு கொடுக்கப்படுறாங்க, டீன் மறுக்கப்படுகிறது. இன்னைக்கு இங்கே இருக்கிறதுலே 8% தான் ஹையர் எஜுகேஷனில் வந்து டீச்சர்ஸ், எஸ்சி டீச்சர்ஸ். 21 விழுக்காடு பாப்புலேஷன் உள்ள இந்த சமூகத்தில் நீங்கள் வந்து 8% தான் நீங்கள் டீச்சர்ஸ் வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ரிசர்வேஷனோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. அது இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜஸ்டிஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறி நீங்கள் வந்து எவ்வளவு 1 லட்சத்தில் ஒரு மாணவனுக்கு கூட PhDக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதுவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு JNU மாதிரின்னா அது ஒரு கனவு. இங்கே இருக்கிற எந்த ஒரு சாதாரண மாணவனுக்கும் JNUவில் படிக்கிறதுங்கிறது ஒரு கனவு. அதுக்கு வந்து ஒருத்தவன் சேலத்துக்கு பக்கத்திலிருந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து இப்போ இங்கேருந்து போய் அவனுடைய உழைப்பால், இதிலெல்லாம் எந்த சலுகைனாலும் இல்லை, அவன் உண்மையிலேயே ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட், அதை எல்லாருமே அங்கீகரிக்கிறாங்க. அவரே கூட 38 முறை ப்ரப்போசல் எழுதினேன், அது மாதிரி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அங்கே JNUக்கு போக முடியும். அப்படி போகிற ஒரு பையனை வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார நீங்கள் உள்ளாக்குற ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. நீங்கள் கம்பேரிட்டிவாக JNUவோட அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு துறையும் அதே வரலாற்று துறை நான் போய் பார்த்துருக்கேன், அங்கே ஆசிரியர்கள் மாணவர்கள்லாம் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற தமிழ் துறை பேராசிரியர்லேருந்து எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். அங்கே அவங்களோட அந்த சூழலை ரொம்ப கம்பேரிட்டிவாக நீங்கள் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தோடு ஒப்பிடும்போது JNUவோட அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அங்கேயும் இந்த மாதிரி இப்படி ஒரு டிப்ரெஷன் ஏற்படுதுன்னா மற்ற இடங்கள் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க அங்க இந்த டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது, இந்த பாகுபாடுங்கிறது வெறும் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மட்டும் இல்ல, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, பாலின பாகுபாடு இருக்கு, அதே மாதிரி ரீஜனல் டிஸ்கிரிமினேஷன். இன்னைக்கு வந்து சரவணன் எய்ம்ஸ்ல வந்து கொல்லப்பட்டார்னா, படுகொலை செய்யப்பட்டிருக்கா, காரணம் அவ வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன்கிறதுனா, வேற எந்த இதுவுமே கிடையாது. இதுக்குதான் இந்த டிஸ்கிரிமினேஷனை அட்ரஸ் பண்றதுக்கு
ஒரு பாலிசியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வகுக்கணும். அதுதான் நாங்கள் சொல்றோம். சும்மா இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு போடுறது ஒரு இப்படி வந்து இதை முடிவு கட்ட கூடாதுங்கிறதா. ஒரு இடைவேளைக்கு முன்பு ரவிக்குமார் அவர்கள் கூட குறிப்பிட்டாரு, ஹையர் எஜுகேஷன்ல மேல் படிப்புல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையே மொத்தம் 12% தான் இருக்காங்க. பல இடங்கள்ல இன்னைக்கு நம்ம JNU பத்தி பேசுறோம், இதற்கு முன்னாடி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பத்தி பேசணும். நம்ம மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லாம் சிறப்பா இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சா அதுலயுமே நிறைய கேள்விகள் நிச்சயமாக வரும். நம்ம திருநெல்வேலி பக்கம் பார்க்கிறோம், பள்ளிகள்ல மாணவர்கள் வந்து கையில அடையாள குறியீடுகள் வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து கலர் கோடட் பண்ணிக்கொண்டு அங்க கூட சாதி பாகுபாடுகள் ஆரம்பிக்கக்கூடியதை பார்க்கிறோம். சோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒட்டுமொத்தமா அணுக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறிப்பா இது போன்ற அவங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்கக்கூடிய மாணவர்களை கை தூக்கி விடுவதற்கு, அவங்களை எக்விப் பண்றதுக்கு, எம்பவர் பண்றதுக்கு அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை, ஒரு பாசிட்டிவான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்திருக்கணும். ஏன்னா நிறைய இந்த மாதிரியான தொடர்ச்சியா நடந்துகிட்டே வந்துட்டு இருக்குது. அவங்க ஒடுக்கப்பட்டவர்கள்ங்கிறதுனால தான் இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து கொஞ்சம் மேல தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இடஒதுக்கீடே வந்து நம்ம வந்து அதை தாண்டி விஷயங்கள். ஏன்னா மன ரீதியா அவங்க வந்து துன்புறுத்தப்படுகிறார்கள், சமத்துவம் எங்கள்கிட்ட இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே வரும்போது அவங்க மன ரீதியாக துன்பப்படுறாங்க. இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க முத்துகிருஷ்ணன் விஷயத்துல காவல்துறை வந்து உடனடியாக FIR ஏன் போடலை அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறது என்னன்னாக்கா ஒரு மன அழுத்தத்தில் தான் இறந்ததா தெரியுது அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட விசாரணையில் தெரியுதா காவல்துறை சொல்லுது. அப்போ வந்து முழுமையா விசாரிக்கல, பட் he appears to be disturbed அப்படி சொல்றாங்க. ஆனா வந்து அங்க மாணவர் சங்கத்தினுடைய நிர்வாகி வந்து அவர் பாலகங்காதர் அவர் சொல்றாரு என்னன்னா, உடனே இது கேள்விப்பட்ட உடனே நான் அந்த ஸ்பாட்டுக்கு போனேன். போகும்போது தூக்குமாட்டி இறந்தவங்களது வந்து கால் வந்து கீழே வந்து தரையில வந்து தொட்டு இருக்காது, பட் தொட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இதில் சந்தேகம் இருக்குது. ஏன்னா தொட்டு இருந்துச்சுனாக்கா சாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ இந்த மாதிரி சந்தேகம் இருக்குன்னு இவங்க தரப்பு சொல்லுது. அப்போ வந்து காவல்துறை வந்து உடனடியாக FIR போடலை. இந்த பக்கம் வந்து மாணவர் தரப்பு இந்த மாதிரி இருக்குது. அந்த மாணவனுடைய தந்தை வந்து சந்தேகம் எழுப்புறாங்க, இதில் வந்து மரணம் இருக்குது. ஏற்கனவே வந்து போன ஜனவரி மாதம் வந்து டாக்டர் சரவணன் எய்ம்ஸ்ல வந்து இதே மாதிரி மரணம் அடையும் போது அவங்க காவல்துறை சொன்னது என்னன்னாக்கா தற்கொலை அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த விசாரணையில் வரும்போது தற்கொலை செய்ததுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாறிச்சு. அப்ப ஏன் வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரியான ஒரு டிலே பண்ணணும்? எல்லாம் இந்தியா முழுவதும் அப்படிதான் இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க காவல்துறை பண்ணாலும் உடனடியாக FIR போடுறது கிடையாது. ஏன் வந்து இந்தியா முழுவதும் இது இருக்குது? இதை வந்து மாற்றத்துக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம வந்து இந்த சமத்துவத்தை பற்றி பேசும்போது எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஒரு சூழல் இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நிச்சயமா. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போக விரும்புறேன். தொடர்ந்து இருவருமே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, காவல்துறையோட செயல்பாடே இதுல வந்து கேள்விக்குள்ளாகி இருக்கிறது, டெல்லி போலீஸ் அவ்வளவு சிறப்பா செயல்படலைன்னு. இந்த விஷயமாவது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை இன்னைக்கு டெல்லி போலீஸும் கூட கொடுத்திருக்காங்க. ஆனா சரவணனுடைய வழக்குல பிரேத பரிசோதனை அறிக்கையிலேயே இது மர்ம மரணம், இந்த பாய்சன் அவர் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல, இது வந்து நிச்சயமா தற்கொலை இல்ல அப்படின்னு வந்தது. அதுலயே விசாரணை அடுத்த கட்டத்திற்கு நகர்ல இருந்தாலும் நம்ம பாக்குறோம். இல்லை, இப்போ அந்த மாதிரியான விசாரணை நகரவில்லைன்னு சொன்னா காவல்துறை அதனால அதுல செயல்படவில்லைன்னு கண்டிப்பா ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நகர்ந்துருக்கும்ல. ஓகே, பல கேசஸ்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க, சில கேஸ் கண்டுபிடிக்க முடியாது போயிடுது. ஆனாலும் அவர்கள் கண்டிப்பாக விரைவாக சிறப்பாக தெளிவா அந்த மருத்துவ அறிக்கை சொல்லுச்சு. கையில வென்ஃப்ளான் போட்டு அந்த கேனுலா போட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க. அவர் ரைட் ஹேண்டட், சொந்த கையில இன்ஜெக்ஷன் போட்டுக்க முடியாது. நீங்க இதெல்லாமே நாம வந்து எப்படி வேணாலும் பேசலாம், விவாதத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஆனா காவல்துறை ஏன் இதுல வந்து முனைப்பு காட்டியிருக்கிறதா இல்லையான்றது ஒரு பக்கம், இல்ல முனைப்பு காட்டி இருக்கிறது ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை நம்ம வந்து எப்படின்றத கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். சரவணன் விவகாரத்தில் ஏன் இந்த தாமதம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நேற்றைய விவகாரத்தை பொறுத்தவரையில் நான் கூட அந்த டெபுட்டி கமிஷனருடைய அந்த பேட்டியை நான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தா மாதிரிலாம் தெரியல. அவர் வந்து இது ஆஸ் பர் இஸ் ஃபேஸ்புக் போஸ்ட் அது ஒன்று தான். ஏன்னா சூசைட் நோட்டுன்னு ஒன்றும் இல்லை, அதனால ஒருவேளை அது இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இதையெல்லாம் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கை இருக்கிறது. எந்த காவல்துறையாக இருந்தாலும் அவங்க சிறப்பாக செயல்படணும். ஓரிருவர் சரியாக இல்லாதிருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த சிஸ்டமில் போலீஸ் ஷுட் டூ தேர் டியூட்டி, தே வில் டூன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு விஷயம், இந்த நேரத்தில் ஒரே விஷயம், ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். 12% தான் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மைதான். அதிலலாம் வந்து நிறைய இடங்கள் நிரப்பப்படாது இருக்கிறது, இதெல்லாம் சரிதான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட சட்டங்கள் இருக்கின்றன. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த இடஒதுக்கீடு என்பது எப்படி கொடுக்கப்பட வேண்டும் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி ஒரு சட்டம் இருக்கையிலே கூட இன்னும் அது வந்து சரியான
சரியாக போய் சேரவில்லை என்று சொன்னால் இது இந்த சிஸ்டம் கடந்த ஒரு 75 வருடங்களாக மாற்றப்படாது, அல்லது அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அப்படித்தான் வைத்திருக்க வேண்டும் என்ற திட்டமிட்ட ஒரு சில அல்லது பல சக்திகளின் கைகளில் தான் இருக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று. என்னுடைய கேள்வியை முன் வச்சிடுறேன். இன்னைக்கு நம்ம வந்து 2008 செந்தில்குமாரை பார்த்தோம், அதுக்கப்புறம் ரோஹித் விமலாவை பார்த்தோம், இன்னைக்கு முத்துகிருஷ்ணனை பார்க்குறோம். இப்படி வந்து பல கேசஸ் நம்ம எய்ம்ஸ் டெல்லியில வந்து லினேஷ் மோகன்ற ஒரு மாணவரை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பல கேசஸ் வந்து வரிசையா நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுது. அப்போ குறிப்பா தாழ்த்தப்பட்ட பகுதியிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான மாணவர்கள் வந்து அவங்க ஒரு டிப்ரெஷன் உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி, பல்கலைக்கழகங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, நீங்க பல்கலைக்கழகங்கள் இல்லைங்க, நீங்க தமிழ்நாட்டுல கூட இளவரசன்ல இருந்து சங்கர்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் இல்ல, இஷ்யூவே கிடையாது. அதுவும் ஜாதிதான். அது வந்து ஜாதிதான் இஷ்யூ. என்னுடைய கேள்வி மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஓபனா பேசுவோம். திரு நாராயணன், நீங்க இல்ல நான் கேட்கக்கூடியது நிச்சயமா இதுல நான் வந்து இளவரசனுடைய மரணமோ சங்கருடைய மரணத்தையோ நான் குறைவா பேசல. என்னுடைய கேள்வி எங்க சொசைட்டில இருக்குது, நான் ஹையர் எஜுகேஷன் எல்லா இடத்துல இருக்கு இருக்குதுங்கிறது எல்லாருமே ஏத்துக்கிறோம். திரு நாராயணன், என்ன நடவடிக்கை? இல்ல நடவடிக்கை இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. You are wrong. இல்ல நீங்க இப்ப வெமுலா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. வெமுலா கேஸ் எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல இது போன்ற வழக்கு நீங்களே சொன்னது போல நீங்களே சொன்னது போல இது 75 ஆண்டு காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றீங்க. தெரியுமா? நீங்க ஒரு பிரச்சனையை வந்து இந்த நாட்டினுடைய சட்டத்தின் வழக்குல என்ன நடவடிக்கைன்னு கேட்கல. நான் ரோஹித் விமலா வழக்குல என்ன நடவடிக்கைன்னு கேட்கல. நான் கேட்கல. அதான் சொல்ல வரேன். வெமுலா மரணத்துல அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆர் யூ ஹாப்பி? நான் கேக்குறது எங்க பிளாக் இருக்குதோ, நான் தனிப்பட்ட வழக்குகளை கேட்கலை. நான் கேக்குறது புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயம் 75 ஆண்டு காலமாக இந்த பாகுபாடுகள் இருக்கிறது. அதுவும் எங்க இருக்க கூடாது, நம்ம வந்து டெம்பிள் ஆஃப் எஜுகேஷன் எதை கருதுறோமோ அந்த மாதிரியான இடங்கள் இது இருக்கிறதுன்னு சொல்லும்போது, யார் அந்த பாகுபாடை செய்கிறார்களோ அவர்கள் மீது இதுவரை என்ன நடவடிக்கை இருந்திருக்கிறது? எத்தனை ப்ரொஃபசர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க? எத்தனை வைஸ் சான்சலர்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அது தவறுதான். அதற்கு யார் காரணம்? ஆட்சியாளர்கள் தான் காரணம். புதிய கல்விக் கொள்கையில நான் சொல்றதை நோட் பண்ணுங்க. புதிய கல்விக் கொள்கையில தெளிவா சொல்றாங்க, எடுத்த உடனே சொல்றாங்க, இந்த நாட்டுல பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய மக்களும் கல்வி அறிவு போய் சேரவில்லை, ரிசர்வேஷன் கொடுத்தும் போய் சேரல. புதிய கல்விக் கொள்கையில அதற்கு நாங்க செய்யும் போதுதான் மறுக்கிறாங்க. இந்த நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கைக்கு எப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. நான் இன்னைக்கு JNUல பார்க்க முடியுது. போராடக்கூடிய மாணவர்களுக்கு உடனடியா நோட்டீஸ் கொடுக்கறாங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறாங்க. உடனடியா மாணவர்கள் மீது நடவடிக்கை போகுது. அது பண்ணட்டும், நான் இல்ல சொல்ல, சட்டத்துக்கு உட்பட்டிருந்தா அது பண்ணட்டும். என்னுடைய கேள்வி, பாகுபாடு பார்க்கக்கூடிய எத்தனை பேராசிரியர்கள் மீது அந்த மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை விசி மேல கொடுக்கப்பட்டிருக்கு? தவறுதான். இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் அங்கே வந்து அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது ரோஹித் விமலாவில். ஆனால் அவர் மேலே நடவடிக்கை இல்லை. மத்திய அரசு அவருக்கு விருது கொடுக்கிறார்கள், விருது கொடுத்து அங்கீகரித்திருக்கிறார்கள், விருது கொடுத்து அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்றேன், ஜட்ஜ்மெண்ட் இல்ல, அவர் மேல வழக்கு இருக்கு, துறை ரீதியான நடவடிக்கை அதுதான் சொல்றேன். அவர் மேல என்ன வழக்கு இருக்குது? வழக்கு இருக்குதா அவர் மேல? ஆமா, எஃப்ஐஆர் இருக்கு. எஃப்ஐஆர்ல அவர் பேர் இருக்கு, சார்ஜ் ஷீட்ல இருக்கா? ஆமா, நீங்க வந்து இன்னைக்கு அந்த வழக்கு அவர்தான், அந்த தற்கொலைக்கு தூண்டியவர் அவர்தான் முதல் கட்ட ரிப்போர்ட் இல்ல சார், சார்ஜ் ஷீட்ல இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. அதனால என்னுடைய கேள்வி தனிப்பட்ட வழக்குகள் பத்தினது இல்ல. நம்ம தொடர்ந்து ஒரு பிரச்சனை எழும்போதெல்லாம் ஒரு தலித் மாணவர் மீது, ஒரு தமிழ் மாணவர் மீது, ஒரு கிராமப்புற மாணவர் மீது பாகுபாடு இருக்குமேயானால் உடனடியாக அந்த பேராசிரியர் நீக்கப்படுவார், தண்டிக்கப்படுவார். ஸ்வாதி கொலை கூட தவறுதான், ராம்குமார் கொலை கூட தவறுதான், எல்லாமே தவறுதான். ராம்குமார் இதற்கு கொலைன்னு எந்த சட்டபூர்வமான ரெக்கார்டும் இல்ல. யாரா இருந்தாலும் தவறுதான். நான் என்ன சொல்றேன், டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது, தீண்டாமை அப்படிங்கிறது சட்டங்கள் இருக்குது. அதான் சொல்ல வர, சட்டங்கள் இருக்குது, அதை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. சொசைட்டி மாத்தணும், இதுதான் உண்மை.
இத மத்திய அரசு யார் தடுக்கிறாங்க? ஆமாங்க, மத்திய அரசு. நீங்க 75 வருஷம் 70 வருஷம் ஒரு கட்சி ஆண்டுகிட்டு இருக்கோம், சிஸ்டம் ஸ்பாயில் பண்ணோம். 3 வருஷம் நீங்க 4 வருஷத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கேளுங்க, நியாயமான வார்த்தை. அத நாங்க செய்வோம். இதுதான் நான் சொல்ல முடியும். நீங்க 65 வருஷம் சும்மா இருந்துட்டு நீங்க 3 வருஷமா இருக்கீங்களா? 3 வருஷமா எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணீங்க நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். I will give you the records. நான் எங்க எல்லாம் தவறு நடந்திருக்குது, பாஜக அரசு என்ன செஞ்சிருக்குது, இந்த 65 வருஷத்துல என்ன செஞ்சாங்க, இந்த ஒரு 3 வருஷத்துல அல்லது வாஜ்பாய் அவர்கள் இருந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சாங்கன்ற டீடைல் கண்டிப்பா நம்ம இன்னொரு விவாதம், பெரிய விவாதம் வச்சு தவறு இல்லை. திரு நாராயணன் அவர்கள் சொன்னார், புதிய கல்விக் கொள்கை பற்றி அவங்க சொன்னாங்க. அதனால நான் அதை குறிப்பிட வேண்டியிருக்கு. குறிப்பாக இதற்கு முன்பு இருந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அந்த கல்வியுரிமை சட்டத்தில் இந்த மாதிரியான பாகுபாடுகளை களையிறதை பற்றி கொஞ்சம் பேசப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது புதிய கல்விக் கொள்கை இவங்க கொடுத்திருக்கிற ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியிலேருந்து கொடுத்திருக்கிற அறிக்கையாக, அந்த டிராப்ட் அறிக்கையாக இருந்தாலும் சரி, சுப்பிரமணியம் கமிட்டி ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒட்டு மொத்தமாக அதற்குள் இந்த டிஸ்கிரிமினேஷன்ங்கிற ஆஸ்பெக்டை கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. நான் தெளிவாக சொல்றேன். அடுத்தது இதை இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய சிஸ்டம், இது விஷயம். இது இவங்க பண்ணலங்கிறத நான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல, இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கன்னு. ஏன்னா இதற்கு முன்பாக யூபிஏ கவர்மெண்ட்டில் அன்னைக்கு இருந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் சார்பாக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இருக்க டிஸ்கிரிமினேஷனை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டை மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே குப்பை தொட்டியில் போட்டாங்க. இன்னைக்கு நேஷனல் அட்வைசரி கவுன்சில் ரிப்போர்ட்டாக தான் இருக்கு, அது அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுவும் இன்னும் சொல்ல போனால் வேடிக்கை, அன்னைக்கு சோனியா காந்தி அம்மையார் தான் அந்த அரசாங்கத்தை நடத்துனதா சொன்னாங்க. சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் இருந்த கமிட்டி தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது. அந்த ரிப்போர்ட்டை ரெக்கமெண்டேஷனையும் சுத்தமாக தூக்கி குப்பையில் போட்டாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு. அதுக்கு பின்னால நேஷனல் அட்வைசரி கவுன்சிலே இன்னைக்கு கிடையாது, கலைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு என்னன்னா தொடர்ச்சியாக இது மாதிரியான மரணங்கள் ஏற்படுது. இது நீங்க அவங்க பொறுப்பு இவங்க பொறுப்புன்னு குற்றம் சாட்டுவதை விட இது எல்லாருமே கலெக்டிவா இதை அட்ரஸ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னைக்கு மத்திய அரசுக்கு, மனிதவள மேம்பாட்டு துறைக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஒரு பாலிசியை நீங்க உருவாக்குங்க. இதை அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு பாலிசி வேணும். இதுக்கு ஒரு ஒட்டுமொத்த கொள்கை தேவைப்படுகிறது. அந்த கொள்கையை நீங்க உருவாக்குங்கன்னு தான் சொல்றேன். இதை நீங்க அட்ரஸ் பண்றதுக்கு தனித்தனிப்பட்ட வழக்குகளை போட்டு அவங்களை தண்டிங்கன்னு அந்த வழக்குல என்ன தீர்வுங்கிறது நீங்க இது ஒரு இஷ்யூங்கிறத முதல்ல ரெகனைஸ் பண்ணிட்டு இதை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு பாலிசியை உருவாக்குங்க. ஒரு கொள்கை அடிப்படையில ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கறது உங்களுடைய இறுதி பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சகோதரி சுபா அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், உங்களுடைய இறுதியான பார்வை இந்த விவகாரத்தில் என்ன சகோதரி? நீங்க மத்திய மாநில அரசுகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கையா தற்போதைய நிலையில என்ன இருக்கிறது? மேடம், எங்கள் அண்ணன் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல, சரிங்களா? எங்கள் அண்ணன் தற்கொலை பண்ணியிருந்தா எதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க சூசைட் பண்ணிக்கணும்? அந்த மாதிரி அவரெல்லாம் அப்படி கிடையாது. யாருக்கு எந்த ஒரு இதுவும் கெடுதலும் நினைக்கவும் இல்லை, மனசில் எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது. நல்லா பேசினவர் தான். பாருங்கள், மெசேஜெலாம் அனுப்பிச்சிருக்காரு. ஐ எம் ஆல்ரைட்மா, நோ ப்ராப்ளம் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு எங்கள் அண்ணா. எங்கள் அண்ணாக்கு என்ன மனசு கஷ்டம்? அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் தூக்கு போட்டு சாவர அளவுக்கு அப்படி ஒன்றும் அவருக்கு ஒரு மன அழுத்தம்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் எங்கள் அண்ணாவை போய் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு கெஸ்ட்டாக போயிருக்கிறவங்க ஃப்ரெண்டு தனியாக விட்டுட்டு யாராவது ஃப்ரெண்டுங்க போவாங்களா? 4 ஹவர்ஸுமா சமைச்சிட்டு இருப்பாங்க. எங்கள் அண்ணா தனியாகவே இருந்திருப்பார். போனோடனே அடுத்தவங்க வீட்டில் எங்கள் அண்ணா போய் லாக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்கள் அண்ணனை 4 ஹவர்ஸாக கழிச்சு போய் தான் பார்த்துருக்காங்க. அது 4 ஹவர்ஸாக கழிச்சு யார் போய் பார்த்துருக்காங்கன்னு இன்னும் சொல்லலை. எந்த நிலைமையில இருந்திருக்காங்கன்னு கூட காட்டல. இன்ன வரைக்குமே எங்க அண்ணனோட ஃபேஸ் கூட எங்களுக்கு இன்னும் காட்டவே கிடையாது. போட்டோவா தான் காட்டிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அந்த பேக்லயே தான் போட்டு வச்சிருக்காங்க எங்க அண்ணாவை. எங்கள் அண்ணன் ஜேஎன்யூவில் ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆகிருந்தார். ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டில் இது ரிஜெக்ட் ஆனார் மேடம். மறுபடியும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப அவர் செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டு மெரிட்டில் கிடைச்சதுனால போய் அங்கே ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் ரோஹித் விமலா மேட்டரில் எங்கள் அண்ணா அவர் கூடயே தான் இருந்தார். அவர் தான் தலைவராகவும் இருந்தார் 1 இயருக்கு. அப்புறம் அவரும் டெத் ஆகிட்டார். 1 இயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அண்ணாவை டார்கெட் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. புரியுது சகோதரி, உங்களுடைய நிச்சயமா உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அரசாங்கத்துக்கு இப்ப கோரிக்கையா என்ன வைக்கிறீங்க? உங்களுடைய குடும்பத்தின் சார்பா இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை? மத்திய அரசு மாநில அரசு இந்த இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாக என்னன்னு பார்த்து தெளிவாக எங்களுக்கு ஒரு
விளக்கத்தை கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். இந்த மாதிரி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. என்னோட அண்ணன் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் இந்த மாதிரி ஒரு நிலையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே கூடாது மேடம். நிச்சயமா உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியுது. உங்களுடைய உணர்வுகளை நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம், இந்த மாதிரியான ஒரு நிலை வேற எந்த மாணவருக்கும் வரக்கூடாது அப்படிங்கறதுல யாருக்குமே அதுல வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கான கோரிக்கையும் நீங்க அரசாங்கத்திடம் வச்சிருக்கீங்க, அவங்க பரிசீலிப்பாங்கன்னு நம்புவோம். நான் திரு சிவ இளங்கோ அவர்களுடைய இறுதியான கருத்தை பெற விரும்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு. 21ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரியான ஒரு மர்மங்கள் வந்து இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக தான் நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இந்த மரணம் அவர் வந்து சமத்துவமின்மை பாரபட்சமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு சந்தேகம் வருது. இந்த மாதிரியான போராடவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மரணம் வருது அப்படின்னாக்கா நம்ம எந்த பக்கம் வந்து வியாபம் ஊழலில் வந்து இந்த மாதிரியான ஊழலில் வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மர்மமான முறையில் மரணங்கள் பார்த்தோம். இந்த மாதிரியான ஒப்பிடும்போது ஏதோ எங்கேயோ வந்து இடிக்குது. இது ஏதோ வந்து ஏதோ தொடர்பு இருக்குது. அது யாரு அப்படிங்கும்போது இது சம்மந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படாததான் பெரிய விஷயமா இருக்குது. இல்லை உண்மையிலேயே அதில் வந்து பேராசிரியர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா, இல்லை அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, ஏதாவது ஒரு நடவடிக்கை இருந்துச்சுனாக்கா அடுத்தது பயம் வரும். இது செய்யக்கூடிய பேராசிரியராக சம்மந்தப்பட்டிருந்தால், இந்த மாதிரி பேராசிரியர் சம்மந்தப்பட்டிருந்தாலோ இல்லை துணைவேந்தர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலோ ஏதோ ஒரு பயம் வரும். இந்த நடவடிக்கை இன்னுமே என்னன்னா அது முன்னாடியே நம்ம எஃப்ஐஆர் போடுறதுக்கே நம்ம பல போராட்டங்கள் பண்ணி அப்புறம் அந்த விசாரணைக்கு வரும்போது வந்து அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்லி இந்த மாதிரி தற்கொலை தான் சொல்லி அது மாதிரி விசாரணைக்கு பிறகு இல்ல தற்கொலைக்கு இல்ல அப்படின்னு இது வர்றதுக்கு சரியான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு மரணங்கள் வர்றது வந்து தடுக்கப்படலாம். அது ஏன்னா அங்க வந்து டெல்லி காவல்துறை வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால இது வந்து உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு இது இந்த தீர்வு கொடுக்கறதுக்கு முன் வரணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை. திரு நாராயணன் அவர்களுடைய இறுதியான பார்வை. இல்லை, மத்திய அரசு வந்து உறுதியாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதே நேரத்தில் இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒழுங்காக போய் சேர்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நாடு முழுவதும் லோக்கல் பாடிஸ் வரையிலும் ஸ்கூல்லிருந்து காலேஜிலிருந்து வேலை வாய்ப்பிலிருந்து கண்டிப்பாக அதை நாம் பார்த்து இதுவரையிலும் அந்த 12% தான் அப்படிங்கிற விஷயத்துக்கு காரணமே மீதி உள்ள அந்த ஒரு 9 அல்லது 10% மக்கள் அந்த சமுதாயத்தில் மேலே வர முடியாத இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் போன்ற என் நண்பர்கள் அத்தனை பேரும் இணைந்து எங்களுடனும் இணைந்து அந்த சமுதாயத்தில் அந்த மீதி பாக்கி இருக்கக்கூடிய மக்களை கொண்டு வருவதற்கு மேலே கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உண்மையிலேயே அதை ஆராயும். அங்கதான் பிரச்சனையே. அந்த எல்லா சமுதாயத்திலும் இந்த இடஒதுக்கீட்டுல அந்த பிரச்சனை இருக்குதுன்னு தான் நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அதுக்கான அரசிலிருந்து வரக்கூடிய அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு ஒரு ஒருங்கிணைந்த கொள்கை வேணும். இது அரசு இல்ல, அதுக்கான சட்டங்கள்லாம் இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். சட்டங்கள்லாம் இருக்கு, அது பாலிசி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை சரியா செயல்படுத்தக்கூடிய தலைவர்கள் இங்கு குறைவாக இருக்கிறார்கள். அந்த சமுதாயத்திலிருந்து இல்லைங்க, நான் சொல்ல வருது அந்த சமுதாயத்துல இப்ப ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்யறாரு. நான் வந்து இல்லைன்னு சொல்லல. இன்னும் பல தலைவர்கள் அங்கிருந்து வர வேண்டும். அந்த சமுதாயத்தில் கீழே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவங்க மேலே வரத்துக்கு உண்டான விஷயங்களை அவர்கள் அரசு ஒத்துழைப்போடு செய்தாதான் இது முடியும். எல்லோரும் சேர்ந்து கை தட்டினால்தான் ஓசை வரும். நீங்க அவங்க ஒத்துழைப்பு எடுப்பாங்க, அவங்க அரசு முத்துகிருஷ்ணன் வந்து அவர் கைடு ஃபிக்ஸ் பண்றதுக்கு 2 பேர்கிட்ட போய் முன்ன ஒரு பேராசிரியர்கிட்ட கேட்டிருக்காரு, அவர் மறுத்துட்டாரு. அதுக்கு பிறகு ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காரு, அவங்களும் மறுத்திருக்காங்க. இதனால அவருக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டதா என்பது தெரியவில்லை. இப்போ அந்த மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. அங்கே போய் ரொம்ப அது அவங்க சகோதரி எழுப்புகிற சந்தேகம் மிக நியாயமான சந்தேகம். 4 மணி நேரம் ஒரு கெஸ்டாக போனவர் வீட்டில் தனியாக அவர் போய் ரூமை லாக் பண்ணிட்டு தூங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரியான சந்தேகங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து அதை ஒரு மையப்புலனாய்வு விசாரணைக்கு வேணும்னு நாங்கள் கேட்குறோம். அங்கே வந்து அதை வந்து அங்கே இருக்கிற அரசு கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கிறார், அவர் வந்து அதுக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து யூஜிசி சேர்மன் எஸ்கே துறையினர் எல்லாருமே அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, போய் நிற்கிறாங்க. நிச்சயமாக இதில் வந்து நியாயம் கிடைக்கும் வரை இந்த நாங்கள் போய மாட்டோம். ஏன்னா இது வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அங்கே இப்படி பாதிக்கப்படுறது
எல்லாருக்குமே இதை வந்து தட்டி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் அவசியம் இருக்கு. இருக்கிறது கடும் கண்டனத்தை அப்படிங்கிறத சொல்றீங்க. நிச்சயமா ஆன் தட் நோட் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது நேயர்களே. நிச்சயமாக இந்த ஒரு பிரச்சனையில அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தப்படும் என்று நாம் நம்புவோம். அடுத்த கட்டமாக இந்த முத்துகிருஷ்ணன் அவர்கள் எப்படி மரணம் அடைந்தார் என்பது குறித்து அடுத்தடுத்த கட்டங்களில் விசாரணைகள் தொடரும் போது ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை நாம் நம்புவோம். ஆனால் இந்த ஒரு வழக்கு என்று இல்லாமல் இனி ஒரு முத்துகிருஷ்ணனை நாம் இழக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளும் தொடர்ந்து எழுப்பப்படுகின்றன. திரு ரவிக்குமார் அவர்கள் சொன்னது போல, திரு நாராயணன் அவர்கள் சொன்னது போல, இதுல மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டுமா? நிச்சயமாக செய்ய வேண்டும். மாநில அரசாங்கம் செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டும். மற்ற அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டுமா? செய்ய வேண்டும். ஒரு சமூகமாக பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள் அனைவரும் ஈடுபட வேண்டுமா? நிச்சயமாக ஈடுபட வேண்டும். அதை தாண்டி நீங்களும் நானும் அனைவரும் கூட சேர்ந்து இது போன்ற பாகுபாடுகள் தொடராமல் இருப்பதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.